இந்த புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் வேட்டைக்காக ஒரு காற்றுக்குள்ளே செல்கிறார்கள். அந்த காற்றுக்குள்ளே 2 ஏழைகள் குடிசை வீட்டுக்குள்ளே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த ராஜா சொல்லுகிறார், நம் நாட்டிலே இப்படி ஏழ்மையான மக்கள் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேள், அதை செய்து விடுவோம் என்று சொல்லுகிறார். மந்திரி போய் அந்த 2 நபர்களுக்கு சொன்ன வார்த்தை, ராஜா சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள், உங்களுக்கு காரியங்கள் எல்லாவற்றையும் ராஜா செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். ஒரு மனிதன் சொன்னான், எனக்கு இந்த காரியங்கள்லாம் வேண்டும், இந்த வேலை வேண்டும், இந்த இடத்துல இப்படி வீடு வேண்டும் என்று சொன்ன பொழுது, தன்னுடைய தகுதிக்கு தகுந்ததாய் அவன் கேட்ட பொழுது பாருங்கள், அவனுக்கு ராஜா அவன் கேட்டதை கொடுத்தார். மற்றொருவன் இப்படி சொன்னான், என் வீட்டுக்கு ராஜா வர வேண்டும். பாருங்கள், இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி அந்த நாளிலே வருகிறேன் சொல்லிவிட்டார். இப்பொழுது ராஜா வருகிறான நாளுக்கு முன்பதாக அவனுடைய வீடு, அவனுடைய பாதைகள், அவனுடைய எல்லா சூழ்நிலைகளும் ராஜா இருப்பதை போல மாற்றப்பட்டு விட்டது. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவர் நம் நடுவிலே வந்து குடியிருக்கும் பொழுது, வாசம் பண்ணும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை ராஜா வாழ்க்கையாய் மாறிவிடும். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையினுடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.